சென்னையில் மிக பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரவுடிகளால் தாக்கப்பட்டு மறைந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே அரசியல் அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை திறம்பட செயல்படலை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டி வர்றாங்க. இந்த நிலையில தான் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப்போ ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக பார்த்திங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் தான் யார் இந்த அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறது பற்றிய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தேடி வர்றாங்க. அவரை பற்றி பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக யார் இவருடைய சொந்த ஊர் எது, இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் அவர் வேலை செஞ்சுருக்காரு, இவருடைய வேலையில் என்னெல்லாம் அதிரடி மாற்றங்கள் காண்பிச்சிருக்காரு, அதிரடி திட்டங்கள் என்னெல்லாம் தீட்டிருக்காரு, என்னெல்லாம் அதிரடி சம்பவங்கள் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு. சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவருடைய பதவி காலத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் மறைந்து போனார். இதனால் பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டது. அவர் தலைமையிலான காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நிகழவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி அருண் ஐபிஎஸ் அவர்களை இறக்கியிருப்பது தற்போது வெளியே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவால் எதிர்க்கட்சிகளும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்து போயிருப்பதற்கு காரணம் என்னென்னா, காவல்துறை அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய துறை அப்படிங்கிறதால அவருக்கு மிகவும் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் விஷயம் சீரியஸ் ஆகிருக்கிறத உணர்ந்த ஸ்டாலின் அவர்கள் அதிரடிக்கு தயாரானார். சென்னை மாநிலத்தினுடைய தலைநகர், இங்கே நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே நிச்சயமாக பாதிக்கும். அதனால் முன்மாதிரி நகரமாக சென்னை எப்போவுமே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை மாற்றிடலாம், அதற்கு பதிலாக ஒரு சரியான நபரை நியமிப்பது அவசியம் அப்படின்னு முடிவு செஞ்சு யாரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தபோது தான் தன்னுடைய குட் புக்கில் இடம்பெற்றிருந்த அதிகாரிகளை ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்கார். அதில் சட்டென கவனம் பெற்றவர் தான் இந்த அருண் ஐபிஎஸ். இதில் இவருடைய ரெக்கார்ட் புக்கை நம்ம பார்த்தோம்னா ரவுடிகளை ஒடுக்குவது மட்டும் இல்லாமல் அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய போலீஸாரிடமே கெடுபிடி காட்டியவர் இவர் அப்படிங்கிறது தெரிய வந்தது. யாருக்குமே வளைந்து கொடுக்க மாட்டாராம் இந்த அருண் ஐபிஎஸ். அதுமாதிரி மிகவும் கராரான ஒரு பேர் வழி தான். தான் பணியாற்றிய அனைத்து இடங்கள்லையுமே சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் இவர் கொடுத்துருப்பது ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்ந்திருக்கு. அதனால் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரெடி செஞ்சு உத்தரவிட்டார். இந்த விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடம் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கேட்கலை. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இதை நியமனம் செஞ்சுருக்கிறதால அருண் ஐபிஎஸ் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. அரசாணை சில மணி நேரங்களிலேயே சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அருண் ஐபிஎஸ் அவர்கள். இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் யார், எங்கே பிறந்தார், அவருடைய சொந்த ஊர் எது அப்படிங்கிறது மாதிரியான பல விஷயங்களையும் நம்ம எங்கெங்கே பணியாற்றியிருக்காரு அப்படிங்கிறது உட்பட பல தகவல்களும் வெளியாகிருக்கு. அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்தம்பட்டி. அங்கே நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் அருண். இவருடைய மனைவி ஐஆர்எஸ் அதிகாரி. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படித்தோம். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பும் படிச்சிருக்காரு. 1998ஆம் ஆண்டு பேட்சில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள். ஐபிஎஸ் பயிற்சி முடித்த பிறகு நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக எஸ்பியாகவும் பணியாற்றியிருக்காரு. அருண் ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கிற்கு கொடுத்த முக்கியத்துவமும் குற்றங்களை குறைக்க இவர்கள் எடுத்த நடவடிக்கையும் வெகுவாக பாராட்டப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்த அருண் அவர்கள் துணை ஆணையராக சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலை ஆகிய இடங்களில் பணிபுரிஞ்சிருக்காரு. மேலும் தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையினுடைய காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு அருண் அவர்கள். இவர் சென்னையில் இருந்தபோது சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையராக அருண் அவர்கள் இருந்தபோது டிராஃபிக் சிக்னல்களில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது, சிசிடிவி மூலமாக மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடிய வாகனங்களை கண்டுபிடித்து நோட்டீஸ் அனுப்பக்கூடிய இந்த வழக்கத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் இவர் எஸ்பியாக இருந்தப்போ சட்டம் ஒழுங்காக அப்படி ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அப்படின்னு சக காவல்துறையினரே சொல்லியிருக்காங்க. ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முடிவு கட்டியவர் தான் அருண் ஐபிஎஸ். அதுமாரி ரவுடிகள் வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்வதற்கும் காரணமாக இருந்தவர் அப்படின்னும் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க.
அந்த வகையில் புதிய காவல் ஆணையர் அருண் அவர்களை பற்றி நல் சான்றிதழ் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க, நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார் அருண் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தான் சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்தார். அதுக்கு பிறகு மீண்டும் 2021ஆம் ஆண்டு திருச்சி மாநகர காவல் ஆணையராக 2வது முறையாக பொறுப்பு வகித்தார். அப்போது திருச்சியில் கொடிகட்டி பறந்த லாட்ரி விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அருண் அவர்கள் லாட்ரி அதிபர் உள்ளிட்ட பல பேரை அங்கேயே கைது செய்து மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றார். 2022ஆம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பதவி வகித்தார். இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பதவியேற்ற அருண் அவர்கள் தமிழகம் முழுவதும் குற்றங்களை கவனித்தும் போலீசாருடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்யக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டு வந்தார். பல இடங்களில் நில பிரச்சனைகளை, அதாவது போலீசார் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வதாக புகார் வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத நிலம் தொடர்பான சிறு விவகாரங்கள்லையும் போலீசார் தலையிடக்கூடாது அப்படின்னு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தார் அருண் அவர்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தோரை இடமாற்றம் செஞ்சுட்டு அவருக்கு பதிலாக சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பாக 110வது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றிருக்காரு. தலைநகர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பணியாற்றிய அருண் அவர்கள் புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறதால அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் மீதான எதிர்பார்ப்பு இப்போ மக்களிடம் அதிகரித்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். மேலும் காவல் ஆணையராக பதவியேற்ற பிறகு அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சென்னை மாநகரினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும், நடந்த நடவடிக்கைகள் அந்த குற்றங்களை கண்டறிஞ்சு அது இதற்கு பிறகு நடக்காமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ரவுடிகளை கட்டுப்படுத்துவது என்னுடைய முதல் பணி, போலீசார் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் குற்றங்கள் குறையும், ரெய்டுகள் நடக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் ரவுடிகள் எந்த மொழியில் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவருடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக ரவுடிசத்தை கட்டுப்படுத்த ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுதான் ஹைலைட். ஏன்னா பொதுவாக ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவர் அந்த உறுதி ஏற்றுக்கிற போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. சில பேர்லாம் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் இன்னும் அவருடைய செயல்பாடு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவங்களுடைய உடல் மொழி இதெல்லாம். ஆனால் இவர் இந்த பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கான். அது இவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், குற்றங்கள் நடக்காமல் தடுப்பேன், இப்படிலாம் அவர் சொல்லியிருந்தா கூட பெரிய நம்பிக்கை வந்திருக்காது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ரவுடிசத்தை நான் கட்டுப்படுத்துவேன், கண்ட்ரோல் பண்ணுவேன். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னா, ரவுடிகளுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப இவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் இவருடைய பதவி காலத்தில் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும், ரவுடிசம் கட்டுப்படுத்தப்படும், ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு மக்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அந்த வகையில் இதுதான் அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய டீட்டெயில்ஸ், அவர் பற்றிய பயோடேட்டா, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், இதற்கு முன்னாடி என்ன பதவியெல்லாம் வகிச்சிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, இந்த பதவிக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அதாவது ஒரு துறையில் இருக்கக்கூடிய மற்றவங்களே ஒருத்தவங்களை பாராட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா மற்றவங்க பொறாம தான் படுவாங்க பொதுவாக ஒருத்தரை பார்த்து, இல்லாட்டி எப்படியாவது அவரை அடுத்தடுத்த பொசிஷனுக்கு அவர் போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சக அதிகாரிகளே இவருடைய செயல்பாடுகளை பாராட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாகவும் சீரிய முறையிலையும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த அளவுக்கு அவங்களால பாராட்ட முடியுது. கண்டிப்பாக அதே மாதிரியான ஒரு கடமையை செவ்வனே இப்போ சென்னை மாநகரத்தினுடைய புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு பிறகும் அவர் செவ்வனே தன்னுடைய கடமையை ஆற்றுவார், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பார். நிச்சயமாக அவருடைய பதவி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் அப்படின்னு மக்களும் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் ஸ்டாலின் அவர்களும் அவர் நியமிச்சிருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா இப்போது தமிழகத்தில் ஒவ்வொரு நாளுமே எல்லாத்தையுமே அரசால் கட்டுப்படுத்த முடியாது, அரசாங்கம் எவ்வளோ தான் பண்ண முடியும், அவங்கவுங்க கரெக்டாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க எல்லாரும் சிறப்பாக செயல்படணும். ஏன்னா எல்லாத்தையுமே முதலமைச்சரே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு ஊருக்கும். அந்த வகையில் இவருடைய செயல்பாடு நிச்சயமாக சீராக அமைவதற்கும்
இவருடைய பதவி காலத்தில் மக்களுக்கு நல்லது நடப்பதற்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் குறித்து நம்ம போட்டிருக்கிற அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்தாதீங்க. இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.